நேயர்களே, உங்கள் அனைவரையும் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக அதிகமாக உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளில் மார்த்தாண்டமும் ஒன்றாக திகழ்கிறது. ஆனால் இந்த நிலைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, இதுல பெரிய பாதிப்பை சந்திக்கின்றோம் என்று உப்பு உற்பத்தி செய்பவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணத்தினால்? இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி விரிவாக அலசுகிறது. இந்த விஷயத்துக்கான, இந்த கவலைக்கான, இந்த வருத்தத்துக்கான காரணம் என்ன, இதனது பின்னணியை தருகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ளது மரக்காணம். இங்கு 3500 ஏக்கர் நிலப்பரப்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான உப்பளங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் பெரும்பகுதி உப்புநீர் கால்வாயான பக்கிங்ஹாம் கால்வாய் தண்ணீரை பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் அமைந்துள்ள சதுப்பு நில காடுகளில் விதிமுறைக்கு புறம்பாக ஏராளமான இறால் பண்ணைகள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உப்பு நீரை பயன்படுத்தி செயல்படும் இந்த பண்ணைகளுக்கு தேவையான நீர் பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பின்னர் பண்ணைகளில் சேரும் கழிவுநீர் மீண்டும் பக்கிங்ஹாம் கால்வாயில் விடப்படுவதால் கால்வாய் கழிவுநீர் ஓடையாக மாறி வருகிறது. இதனால் கால்வாய் தண்ணீரை உப்பளத்திற்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரிந்து வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பண்ணை கழிவுகளில் உள்ள ரசாயன கழிவுகளால் நிலத்தடி நீரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதிகளில் உள்ள விளை நிலங்களும் பாழ்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சதுப்பு நில காடுகளில் அதிக அளவு இறால் பண்ணைகள் செயல்பட்டு வருவதால் இங்கு வசித்து வந்த ஏராளமான பறவை இனங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் சிறந்த நீர்வழிப்பாதையாக இருந்து வந்த பக்கிங்ஹாம் கால்வாய் தற்போது கழிவுநீர் ஓடையாக மாறி வருவதை தடுக்கவும், சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கும் வகையிலும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் உப்பு தொழிலை உயிர்ப்பிக்கும் வகையிலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த மேலும் விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோபிநாத் மரக்காணத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய மரக்காணத்தில் இந்த பிரச்சனை எவ்வளவு பிரம்மாண்டமானது? இதை தீர்க்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? யார் இதில் தலையிட வேண்டும்? இது உள்ளிட்ட பல கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கின்றன. எமது செய்தியாளர் கோபிநாத் இது சார்ந்த மேலும் விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார். கோபிநாத், மேலும் இந்த விவகாரம் ஏன் இந்த சமயத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது குறித்து விளக்குங்க. ஹரி, நம்ம பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முற்றிலும் பாத்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்த மாவட்டம். இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மரக்காணம் பகுதியில் வந்து தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக உற்பத்தி சுமார் ஒரு 3000 ஏக்கர்ல இந்த உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உப்பு உற்பத்தி பாத்தீங்கன்னா பக்கிங்ஹாம் கால்வாயை நம்பி மட்டும்தான் இந்த உப்பு விவசாயிகள் இந்த பகுதியில் அவங்க தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது பக்கிங்ஹாம் கால்வாய் பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலிருந்து சென்னை வழியாக விழுப்புரம் மாவட்ட எல்லை, அதாவது மரக்காணம் வரைக்கும் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வருது. இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் சுமார் 420 கிலோமீட்டர் தூரம் இந்த சென்னை கடந்து இந்த பகுதியில் வருது. சென்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பால இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் ஒரு கால்வாய் போல தெரியுது. ஆனா இந்த மரக்காணம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆறு போல காணப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா கடல்ல ஏற்படுற சீற்றங்களாலையும் அப்போ கடல் அலைகள் அதிகமாகும் போதும் இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில இந்த உப்பு தண்ணி இந்த பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு வரத்து ஏற்படுது. இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வரத்தை வச்சுதான் இப்ப இந்த பகுதியில் உப்பு உற்பத்தி செய்யப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த உப்பு உற்பத்தியை நம்பி இருக்காங்க. இந்த மரக்காணம் சந்திச்சிட்டு இருக்க அடுத்தபடியான பிரச்சனை பாத்தீங்கன்னா உப்பு உற்பத்தி தற்போது பாதிக்கப்பட்டு வருது. அதே போல நிலத்தடி நீரும் முற்றிலுமா பாதிக்கப்பட்டு வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த மரக்காணம் பகுதியில் ஏராளமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் அமைச்சிருக்காங்க. இந்த இறால் பண்ணைகளை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற சுமார் ஒரு 47 சதுர கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இறால் பண்ணைகள் அமைச்சிருக்கிறதாகவும், இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் ஓரம் இருக்கிற பகுதிகள் அத்தனை பகுதியுமே அனுமதி பெற்று சில சமயம் அனுமதி பெறாமல் சுமார் 500க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் அமைச்சு இங்கிருந்து இந்த கழிவு தண்ணி, அதாவது இந்த இறாலை அதை உயர் ரகமா வளர்க்கறதுக்காக ஏராளமான கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறாங்க. இதனோட கழிவு தண்ணி வெளியேற்ற இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில் வெளியேற்றதுனால முற்றிலுமா இந்த உப்பு உற்பத்தி முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்காரு.
உப்பு உற்பத்தி மிக முக்கியமான அளவுல வருந்தத்துக்கு அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை தாண்டி சதுப்பு நில காடுகள் சூறையாடப்படுகிறது இந்த ஒரு காரணத்தினால அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் எழுந்திருக்கிறது. உங்களுடைய அந்த பகுதி மக்கள் எல்லாமும் இணைந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் கோபிநாத். அவர்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறாங்க, அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு ஹரி, இப்ப நம்மளிடையே பாத்தீங்கன்னா இப்ப இந்த பகுதியை சார்ந்த அதாவது சமூக ஆர்வலர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட இந்த பாதிப்புகள் குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார், இந்த மரக்காணம் பகுதியில எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க? அதாவது வந்து உங்களோட குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா இந்த இறால் பண்ணைகளால நிலத்தடி மட்டும் பாதிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல உங்களோட பாதிப்புகள் குறித்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். என்னுடைய பேர் விஜயன். நான் மத்திய சர்க்காரிடம் வந்து சமூக சேவர் சான்று பெற்றிருக்கேன். மரக்காணத்துல வந்து 3500 ஏக்கர் அதாவது உப்பளமும் ஒரு 10,000 ஏக்கர் நம்ம மத்திய மாநில அரசு சொந்தமான கழிவடி இடமும் இருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க வரும்பொழுது அவங்க பழுத்துள்ளதுக்காக அந்த இடத்துல மிஸ்வாக்குன்ற ஒரு மரத்தை உற்பத்தி பண்ணிருக்காங்க. அந்த மரங்கள் இந்த 13,500 ஏக்கர்லயும் பரவி இருக்கு. அந்த இடத்துல வந்து நிறைய பறவைகள் வந்து இந்த கழிவடி இடங்கள் வந்து தங்க ஆரம்பிச்சது, வெளிநாட்டு பறவைகளும். அது வந்து நம்ம அரசு என்ன செஞ்சது, அந்த பறவைகள் சரணாலயம் அமைக்கிறதுக்கு அந்த 10,000 ஏக்கரை இவங்க எடுத்தாங்க. அந்த இடத்துல இவங்க வந்து நிறைய இந்த இறால் பண்ணைகளை அமைச்சு இந்த பக்கிங்ஹாம் கேனல்ல இருக்கிற தண்ணியை எரிச்சு அந்த தண்ணியை வந்து பக்கிங்ஹாம் கேனல்ல விட்டு இந்த உப்பளத்தையும் பாதிக்கப்படுத்துறாங்க. அந்த பறவைகள் சரணாலயம் ஒழுங்கா நடைபெறாகவும் பறவைகள் வர முடியாத அளவுக்கும் செய்யறாங்க. அதனால வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் தொல்லையா இருக்குது. ஃபாரஸ்ட்டும் வந்து அவங்க அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முடியல. காரணம், உடனே அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அத்தனை பேரும் நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. இதனால ஃபாரஸ்டும் கஷ்டப்படுது. உப்பளமும் வந்து பிரிட்டிஷ் காலத்துல நம்ம வந்து ரொம்ப அருமையா இருந்த ஒரு 3500 ஏக்கர் உப்பளம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமா வந்து 10% கூட வந்து பிரயோசனம் இல்லாம இருக்குது. அந்த வெண்மையான உப்பு தூத்துக்குடிக்கு அடுத்து நம்ம மரக்காணத்து உப்பு தான் ரொம்ப அதிகமான நல்ல ஒரு உப்பு. அந்த உப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனால நீங்க வந்து இது நடவடிக்கை எடுக்கணும்னு நான் எடுக்கிறேன். ஹரி, நம்மளிடையே பாத்தீங்கன்னா இப்போ சிபிஎம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இவர்கிட்ட நம்ம இந்த பாதிப்பு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார், இப்ப இந்த தூத்துக்குடிக்கு அடுத்ததா வந்து இந்த மரக்காண உப்பு உற்பத்தி வந்து இது வரைக்கும் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த தங்களோட குற்றச்சாட்டு என்ன, எது மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டால் இந்த உப்பு உற்பத்தியை மேம்படுத்தலாம், அதே போல இந்த பகுதி வாழ் மக்கள் வந்து ஏராளமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது குறித்து நீங்க வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? இது குறித்து என்ன நடவடிக்கை மேற்கொண்டால் இந்த பகுதி மக்கள் காப்பாற்றப்படுவார்கள்? பொதுவாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து மரக்காணம் தான் உப்பு உற்பத்தியிலே அதிகமாக உள்ள ஒரு இடம். உற்பத்தியாகிற உப்பு அதிகமானது மட்டுமல்ல, ஒரு சிறப்பான உப்பாகவும் இது இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இந்த உப்பு உற்பத்திக்கு இந்த கழிவுடை நீர் மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தி, ஒன்று உப்பு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. உப்பு உற்பத்தி பாதிக்கப்படுவதால் உப்பளத்திலே வேலை செய்கிற தொழிலாளிகளுடைய வேலை இழப்பு என்பது ஏற்படுகிறது. அடுத்து குடிநீர் பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. குடிநீர் பாதிப்பு மட்டுமல்ல, விவசாயத்துக்கான நீரும் அது கலப்படமாக இருக்கிற காரணத்தால் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது. பொதுவாக கடல் ஓரம் இருக்கிற இந்த நிலங்கள் கழிவு நீருடைய பாதிப்பு இல்லாமல் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுகிற பொழுதுதான் மக்களுடைய சுகாதாரமும் வந்து பேணப்படும், பராமரிக்கப்படும். அந்த வகையிலே மரக்காணத்தில் குறிப்பாக இந்த இறால் பண்ணைகள் சம்பந்தமாக ஏற்கனவே எங்களுடைய தமிழ்நாடு விவசாய சங்கம் கடுமையான முயற்சி எடுத்து இந்த கடல் நீரை பயன்படுத்தி இறால் வளர்ப்பு என்பது இந்த பகுதியிலே அதிகமாக இருக்கிறது. அதன் விளைவாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது, உப்பளங்கள் பாதிக்கப்படுகிறது என்ற கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் பெரிய அளவு இயக்கங்களும் நடத்தினோம். ஆனால் சமீப காலமாக மீண்டும் அவைகள் வந்து இந்த கழிவுநீர் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிற காரணத்தால் மரக்காணம் பகுதி முழுமைக்கும் இன்றைக்கு நம்முடைய சமூக ஆர்வலர்கள் சொன்னது போல நீங்க வெளிநாட்டு பறவைகளுடைய சரணாலயமாக இருக்க வேண்டிய இந்த இடம் இன்றைக்கு பறவைகளுடைய மோசமான அவர்கள் எந்த வகையிலும் பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பது வேதனைக்குரியது. மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்துதான் இந்த கழிவுநீர் பாதுகாப்பில் இருந்து கலப்படத்தில் இருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும். உப்பள தொழிலாளர்களுக்கு தகுந்த பொருத்தமான வேலை வாய்ப்பு என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும். அவருடைய இதர ஊதியத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு.
அது இப்ப சட்டமன்ற உறுப்பினர் சொல்றது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறனா மத்திய மாநில அரசுகள் இதுல தலையிட்டு இந்த இறால் பண்ணைகளோட அதாவது கழிவுநீர் வெளியேற்றத்தை முற்றிலுமா தடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல 25 லட்சம் டன் அளவுக்கு ஆண்டுக்கு உப்பு உற்பத்தி ஆகிறது மரக்காணத்திலிருந்து. ஆக இதற்கு பாதிப்பும் ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு வருத்தம் அங்கு தெரிகிறது. நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில நம்முடைய மீனவர் சங்கத்துடைய திரு கோதண்டபாணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இந்த இறால் பண்ணைகளால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, நிலத்தடி நீருடைய தன்மை மாறுகிறது, விவசாய நிலங்களுக்கு பிரச்சனை, சதுப்பு நிலக்காடுகளுக்கு பிரச்சனை, உப்பு உற்பத்தியில இந்த அளவுக்கு பெரிய தாக்கம் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. எப்படி பார்க்கிறீங்க இதை நீங்க திரு கோதண்டபாணி? அதாவது இறால் பண்ணை இருக்கிறதே, அந்த இறால் பண்ணையில் கழிவு நீர் வருதுங்க. அந்த கழிவு நீர் ஆத்து வழியா, அந்த கழிவுளி நீர் வழியா உப்பளத்தை பாதிக்குது. உப்பளத்தை எப்படி பாதிக்குதுன்னு சொன்னா 2 விதம் இருக்குது உப்பு வாடுறது. ஒரு விதம் கால் அளன்னு ஒண்ணு இருக்குது, இன்னொரு அளம் போர் அளன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது போர் போட்டு தண்ணி எடுத்து பாத்தியில விட்டு உப்பு காசப்பு வேற, அதுல எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனா கால்வான்றது என்னன்னா, ஆத்துல இருந்து கால்வா வெட்டி தொட்டத்துல அந்த தண்ணியை தேக்கி அது குறிப்பிட்ட டிகிரி ஏறின உடனேயே அதை பாத்தியில பாய்ச்சி உப்பு வாடுறது. அதுலதான் சார் பாதிப்பு. அதுல இந்த கெமிக்கல் கலக்குது. அதனால அந்த உப்பு சாப்பிட்றதுக்கும் நஞ்சு கலந்த உப்பாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கழிவு நீர் கடல் ஆத்து வழியா போய் முகத்துவார சங்கமமாகுது, கடல்ல கலக்குது. கடல்ல கலக்கும் பொழுது கடலில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லா மீன்களும் அழிந்து கொண்டு இருக்குது. அதனால அங்க இருக்கிற மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு ரொம்ப பாதிப்பு. அதாவது இறால் இந்த கெமிக்கல் பட்ட உடனேயே அந்த இறால் குஞ்சுகள் எல்லாம் கடல்ல இருக்கிறது இறந்து போகுது. ஆனா கடல்ல இருக்கிற இறா பிடிக்கணும், இதுக்கு முன்ன அந்த இறா ரொம்ப கடல்ல இருக்கிற இறா ரொம்ப ருசிகரமாகவும் ரொம்ப மனமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். ஆனா இந்த இறா பண்ணை ஏற்பட்ட பிறகு அவங்க அபரிமிதமான இறாவை உற்பத்தி பண்ணி குறைந்த விலையில விற்கிறதுனால மீனவர்கள் பிடிக்கிற இறாவுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. 2வது, லட்சக்கணக்கான செலவு பண்ணி முதலீடு வச்சு இன்ஜினு போட்டு லட்சக்கணக்கான வலையை வச்சுக்கின்னு கடலுக்கு தொழிலுக்கு போனா அங்க போதுமான வருமானம் கிடைக்கல. அதாவது கடலுக்கு போற டீசல் ஊத்துறாங்களா, அந்த டீசல் செலவு கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த எறா பண்ணையினுடைய கழிவு நீரால குடிநீர் கெட்டு போகுது, விவசாயம் கெட்டு போகுது. இது எல்லாத்தையும் அதுக்கு ஒரு முடிவுன்னு சொன்னா, அவங்க பிடிக்கிற எறாவை மலிவான விலையில கொடுக்கும் பொழுது இந்த மீனவர் பிடிக்கிற எறாவை வாங்கறதுக்கு முடியல, ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்கறாங்க. அதனால மீனவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அது முற்றிலும் அது மீனவர் மட்டுமில்ல, அந்த உப்பள தொழிலாளர்கள் மட்டும் இல்ல, விவசாய மக்கள் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா மக்களுக்கும் அந்த எறா பண்ணையினுடைய கழிவு நீர் வராத அளவுக்கு என்ன நடக்கணுமோ அதை செய்யணும், அதை தடுக்கணும். அதுக்கு என்னவோ இந்த அரசு அதை செய்யணும். அப்படி இருந்தால்தான் தான் மீனவனுடைய வாழ்வாதாரம். குறிப்பா சொன்னா முக்கால்வாசி அதிகமா பாதிக்கப்படுறது 150% மீனவர்கள் தான், மீனவ மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதுதான் என்னுடைய ஆதங்கம், என்னுடைய உண்மையான ஸ்டேட்மெண்ட். சரி, இந்த இறால் பண்ணைகளால வெறும் உப்பளங்கள் மட்டுமல்ல, விவசாயிகள் மட்டுமல்ல, நீர்நிலைகள் மட்டுமல்ல, மீனவர்களும் சேர்ந்தே பாதிக்கப்படுகிறார்கள். ஆகிய காரணத்தினால இந்த ஒரு கழிவுகள் இதுல கலக்கக்கூடாது, இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. இதுல மேலும் பல குற்றச்சாட்டுகளும் கோரிக்கைகளும் எழுந்திருக்கின்றன. தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக மரக்காணம் அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்கிறதானால் இதற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை உரிய அதிகாரிகள், உரிய அமைப்புகள் கவனிக்க வேண்டும், நடவடிக்கை வேண்டும் என்று மரக்காணம் பகுதி மக்கள் தங்களுடைய குறைகளை இந்த நிகழ்ச்சியில பதிவு செய்து வருகிறார்கள். அங்கு இறால் பண்ணைகள் இருக்கின்றன, அதனது கழிவுகளால அங்க இருக்கக்கூடிய தண்ணீருடைய தன்மை பாதிக்கப்படுகிறது, உப்பளங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகின்றன ஒரு குற்றச்சாட்டு. மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு மீனவர் சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதியும் இதே நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறார். இதற்கான தீர்வு என்ன, இதற்கான மாற்று வழிகள் என்ன, விரிவாக இந்த பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்தியாளர் கோபிநாத்தோடு மற்றும் பலர் இணைந்திருக்கிறார்கள். ரைட், திஸ் இஸ் த ப்ராப்ளம். இன்னைக்கு இந்த ஒரு பண்ணைகளால இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்காது. இதற்கான மாற்று வழியாக, இதற்கான தீர்வாக என்ன சொல்லப்படுகிறது?
ஹரி, நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்த மரக்காணம் பகுதியில இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை நம்பி இருக்கிற, அதாவது இந்த பகுதியில் உப்பு உற்பத்தியாளர்களை தவிர்த்து இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள், அதாவது இந்த பக்கிங்ஹாம் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்கள்ல இருக்கிற விவசாயிகள் இவர்களோட பிரச்சனைகள், அதாவது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷமா இந்த இறால் பண்ணைகள் இருக்கிறதுனால இந்த நிலத்தடி மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த பகுதி விவசாய மக்கள் சொல்லிருக்காங்க. இவர்கள்கிட்ட இவங்களோட பாதிப்புகள் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு எது மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட நேற்று இருந்து, அதாவது இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ உங்களோட விவசாயம் எப்படி இருக்கு, இதனோட உங்களோட அதாவது ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அதோட அந்த விளைச்சல் அது எப்படி இருக்குன்றத தெளிவா சொல்லுங்க. நான் மரக்காணம் ஒன்றியம் அகில பாரத கிசான் சங்கத்தின் ஒன்றிய தலைவர். நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்தை நம்பி அந்த ஏரியாவை வாழ்ந்துன்னு இருக்குது. நாங்க தேவிகுளம் பக்கம் ஒரு 3000 ஏக்கர் பரப்பளவுல எறா பண்ணி வந்திருக்கு. நாங்க பல முறை கலெக்டருக்கு எடுத்து உரைச்சோம். அந்த உடைக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் ஆளுங்கட்சி பஸ்ல அது நின்று போச்சு. திருப்பி நான் பல ஐட்டம் முதல் வருஷம் நாங்கள் 10 வருஷம் விவசாயத்தில் ஏக்கருக்கு 40 மூட்டை நெல் குறையா எடுத்தோம். மணிலா ஒரு 20-30 மூட்டைக்கு எடுப்போம். நெல்ல பயிர் பண்ணுவோம். ஒரு 10 மூட்டைக்கு மேலே எடுப்போம். ஆனா இப்ப இருக்க எறா பண்ண வந்தவங்களுக்கு தண்ணி அடியோட மாறி போச்சு. அதுக்கு அந்த கழிவு நீர் திறந்து வரதால எங்களுக்கு தண்ணி நீர் மட்டம் பாதிப்பு அதிகமாகி போச்சு. அதனால விளைச்சல் இல்ல. இன்னைக்கு 20 மூட்டை நெல் அறுக்கணும் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்குது. இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை, எல்லாம் விவசாயத்தை நம்பி நாங்க வாழ்ந்துருக்கிறோம். இந்த இறால் பண்ணையால எங்களுக்கு பெரும் தொந்தரவு. அதே சமயத்தில் கரண்ட் முழுக்க இறால் பண்ணைக்கு அனுப்பிடுறாங்க. எங்க விவசாயத்துக்கு கரண்ட் கிடைக்கிறது இல்ல. கரண்ட் கொடுத்தாலும் 3 மணி நேரம் தான் ஷிப்ட் கரண்ட் கொடுத்தாங்க. அது 3 மணி நேரம் 1 மணி நேரம் சரியா இருக்கிறது. கேட்டா கரண்ட் இல்ல. மரக்காணம் ஆபீஸுக்கு போன் பண்ணா கரண்ட் இல்ல. முருகன் ஆபீஸுக்கு போட்டா கரண்ட் இல்ல. எதுக்கு நாங்க இறா பண்ணிக்க போய் நாங்க என்ன பண்றதுக்கு ஒரே வார்த்தை. இதனால எங்களுக்கு முழுக்க விவசாயம் ரொம்ப பாதிக்குது. எங்க தொழில் ஆதாரம் பாதிக்கிறது. விவசாயமே சுத்தமா பாதிப்புச்சு. எங்க நிலைமை ரொம்ப கவலைக்கிழமை. இதான் கவர்மெண்ட், மத்திய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அரசாங்கம் மத்திய கவர்மெண்ட்டும் தலையிட்டு எங்களுக்கு வாழ்க்கை ஆதாரத்தை கொடுக்க முடியும் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் எறா பண்ணையால நிலத்தடி நீருக்கு பாதிக்குது. எங்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்குது. குடிநீர் ரொம்ப ரொம்ப பாதிக்குது. இன்னைக்கு நாங்க இந்த ஏரியா எடுத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் 90% இருக்கிறான். பிளட் கேன்சர் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இறுதி தொடுப்பு இல்ல. நிறைய பேருக்கு நீர் ஆதாரத்தால ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்துல நிறைய மக்கள் உயிரிழக்க நேரும்னா இந்த பயமா இருக்குது மக்களுக்கு. அதனால அரசு நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு முழு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க கேட்டுக்கிறோம் கவர்மெண்ட். ஹரி, இப்ப இந்த பகுதி விவசாய மக்கள் பாத்தீங்கன்னா இவங்களோட கோரிக்கை மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த இறால் பண்ணை கழிவுகளை முறைப்படுத்தி வெளியேற்றணும்னு சொல்லி, அதாவது பாத்தீங்கன்னா இந்த இறால் பண்ணை கழிவு சட்டப்படி பாத்தீங்கன்னா இந்த இறால் பண்ணை கழிவுகள் வெளியேறும் போது அதை சுத்தப்படுத்தி மட்டும்தான் அந்த கழிவை வெளியேற்றணும். ஆனா இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளல இறால் பண்ணை உரிமையாளர்கள் சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த மரக்காணம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த வழக்கு பாத்தீங்கன்னா இந்த இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும், இறால் பண்ணைகளை தடை செய்யணும்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. உயர்நீதிமன்றமும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட வனத்துறைக்கும் உரிய நோட்டீஸ் அனுப்பி இந்த இறால் பண்ணைகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு அப்புறப்படுத்த அவங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. ஆனால் அந்த காலத்துல இது பேரளவு மட்டுமே நடந்ததுன்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க. இப்போ இந்த இறால் பண்ணை முற்றிலுமா தடை செய்யணும்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டருக்கு அப்ளை பண்ணிருக்காரு இந்த பகுதி சார்ந்த ஒரு விவசாயி. இவர்கிட்ட இவர் எந்த மாதிரி பாதிப்புகளை அனுபவிச்சிருக்காரு, இவர் என்ன நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவர்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார், இப்போ உங்க பகுதியில் என்ன பாதிப்பு இருக்கு, நீங்க எந்த கிராமத்துல வரீங்க, உங்களுக்கு இதனால எந்த பாதிப்பு இருக்கு, என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? நாங்க கந்தாடு ஊராட்சியை சேர்ந்தவங்க சார். கந்தாடு ஊராட்சியில பச்சைப்பைத்தமிழ் பகுதியில் குடியிருக்கிறோம். என் பேர் அருணாச்சலம். சாதாரண ஒரு விவசாயி. இந்த விவசாயம் எப்படி பாதிக்கப்படுதுன்னா, எறா பண்ணையால எந்த அளவு பாதிக்கப்படுதுன்னா, மெயின் ஒன்னு கரண்ட்டுங்க. கரண்ட் எதனால பாதிக்கப்படுது? அரசாங்கம் கொடுக்கிற அளவை விட அவங்க திருட்டு கரண்ட் அதிகமா எடுக்கிற காரணத்தினால விவசாயத்துக்கு கரண்ட் கிடைக்கல. சாதாரண வீட்டுக்கே கரண்ட் இல்லைங்க. வீட்டுக்கே 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஒரு நாளைக்கு கரண்ட் இல்ல. இது அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறத தவிர, ஆனா அதிகாரிகள் இதுல முழுக்க மின்துறை அதிகாரிகள் முழுக்க ஊழல் பண்றாங்க. காரணம், அந்த திருட்டுக்கு லாபத்தை அவங்க வாங்குறாங்க. அதனால பல கோடி ரூபாய் இந்த மின்சாரத்துறைக்கு அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டுக்குது மரக்காணம் மின் ஊழியர்களால. இத அரசாங்கம் மெயினா இத பரிசோதனை பண்ணி இங்க சோதனைகள் எறா பண்ணி எல்லாம் சோதனை பண்ணி மெயின் கரண்ட் திருட்டு இல்லாத முதல் பண்ணா விவசாயிங்க நல்லா இருப்போம். ஒன்னு. ரெண்டாவது எறா பண்ணையில கொடுக்கக்கூடிய கெட்ட அமிலத்தன்மையால இந்த அமிலங்கள் பக்கிங்ஹாம் கால்வாயில் கலக்கிறதுனால விவசாய நீர் 160 அடிக்கு கீழே இருக்கிற நீர் கூட இன்னைக்கு வேற மாதிரி குடிக்க முடியாத ஒரு நீரா மாறி இருக்குதுங்க. அது ஓர் மட்டும் இல்ல, விஷம் கலந்த நீரா மாறி இருக்குதுங்க.
இன்றைக்கே 160 அடி, இன்னும் போக போக அது எத்தனை அடி போகுமோ தெரியாதுங்க. ரெண்டாவது சாதாரண எங்க பக்கத்துல அதிகபட்ச பயிர் வைக்கிறது தர்பூசணி, மரவள்ளி, கேவுரு, நெல்லுங்க. இந்த நெல்லுக்கு மரவள்ளிக்கே சாதாரண மானாவாரி பயிர் வைக்கிற மரவள்ளிக்கே நோய் வந்துட்டு இருக்கு. காரணம் இந்த அமிலத்தால. இந்த எறாப்பண்ணில அதிகமா பயன்படுத்துற கெட்ட அமிலங்களால, எறா வளர்ச்சிக்கு பயன்படுத்துற கெட்ட அமிலங்களால ஏகப்பட்ட நோய் மரவள்ளிக்கே ஏற்பட்டு போச்சுன்னா மற்ற பயிரெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாத, குறிப்பிட்ட மகசூல் எடுக்க முடியாத விவசாயிகள் அதிகபட்சமா ரொம்ப மோசமான நிலையில இன்னைக்கு பயிரை வைக்கிறது இல்ல, நெல்லை நடுறது இல்ல, கேவுர் நடுறது இல்லன்ற சாதாரண ஒரு கேவுர் கூழ் குடிக்க கூட வசதி இல்லாத அந்த பயிரை, சாதாரண பயிரை பயிர் வைக்க முடியாத நிலையில விவசாயிகள் முன்னேறி கெட்டு போய் நொந்து போய் இருக்கிறாங்க. இது பல தடவை கலெக்டருக்கு சொல்லியாச்சுங்க, இதுக்கும் செக்ரட்டரிக்கும் தெரியப்படுத்தியாச்சு. முழுக்க இந்த அரசாங்கத்துடைய பேரை கெடுக்கிறவங்களே இந்த மாவட்ட அதிகாரிகளை தவிர, இந்த எறாப்பண்ணியினுடைய ஒரு 200-250 ஏக்கருக்கு மேல வனத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்துல எறாப்பண்ணை வச்சிருக்காங்க. அதுக்கு மின் சர்வீஸ் கொடுக்கறாங்க. அதுக்கு பாரஸ்ட் நிலத்துக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதே தப்புங்க. அதுக்கு சர்வீஸ் கொடுக்கறாங்க. ரெண்டாவது தரிசு நிலத்துக்கு சர்வீஸ் கொடுக்கறாங்க. மாடாடு மேய முடியல, மாடாடு செத்து போகுது. மாடாடு செத்தா அந்த கரவல் மாட்டை நம்பியே, உழவு மாட்டை நம்பியே விவசாயி பழிக்கிறான். அந்த மாடு செத்து போனா என்ன பண்ணுவாங்க? எங்க இருந்து போய் மாடு ஓட்டிக்க முடியும்? வெடியா ஏர் ஓட்ட முடியல, ஏர் ஓட்டி கூலிக்கு ஏர் ஓட்ட முடியல, அவனுடைய நிலத்தையும் உழ முடியல. காரணம் அந்த தண்ணி கிடைக்காத அமிலத்தன்மையை போய் கலந்த தண்ணியை போய் குடிக்கிறதுனால செத்து போகுதுங்க. இது ரெண்டாவது, அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட அரிய வகை பறவைகள் இந்த வகத்துல வனத்துறையில உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். இந்த எறா பண்ணையால அந்த பறவைகள் எல்லாம் முட்டையிடுறதோ குஞ்சு பொறிக்கிறதோ எல்லாம் இறந்து போகுது, தாக்கு பிடிக்க முடியாத இறந்து போகுது. அது ஒரு இயற்கை சூழ்நிலைக்கு பெரிய சீர்டங்க. ரெண்டாவது, பனைமரம் கூட செத்து போகுதுங்க. அதிகம் தாக்கு பிடிக்கிற காய்ச்சலையும் மற்றையும் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடியது பனைமரங்க. அந்த பனைமரமே செத்து போகுது அந்த அமிலத்தன்மையால. இப்படிப்பட்ட கெட்ட அமிலத்தை எல்லாம் கொண்டாந்து வேற மீன் வகைகள் இருக்கவே கூடாது. எறா மட்டும் தாங்க வளரும், வேற மீன் எல்லாம் அந்த தண்ணியில இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அமிலத்தை எறா பண்ணில கொட்டுறாங்க. எறா மட்டும் வளர்ச்சிக்கு அந்த அமிலத்தை உடனே பக்கிங்காய் கால்வாயில் திறக்கிறாங்க. பக்கிங்காய் கால்வாயில திறந்து விடும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா மீனும் அழிஞ்சு போகுது. இந்த எல்லா மீனும் அழியறதுனால நாட்டு மீன் தூண்ணா டாக்டரே சொல்றாருங்க, மருத்துவங்களே சொல்றாங்க, நாட்டு மீன் குழம்புனா வச்சு சாப்பிடுங்க. இந்த சுகர் பேஷண்ட் மற்ற பேஷண்ட் எல்லாம் சொல்றாங்க, இந்த கொழுப்பான மீன் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு போது எங்களுக்கு நாட்டு மீனே கிடைக்கிறது இல்லைங்க. ரெண்டாவது, உள்நாட்டு மீனவர்கள் வந்து இந்த ஆதாரத்துல அந்த நாட்டு மீனே நம்பி பழைக்கிறவன் பக்கிங்காய் கால்வாயிலேயே வலை போட்டு அந்த மீனை பிடிச்சி சாப்பிடுறவன் உள்நாட்டு மீனவன். அவன் சுத்தமா அவன் வாழ்வே இல்லாத பாவன் வந்து அவன் ஒரு சில செத்தே இருக்கிறான். ஒரு 2 வருஷம் முன்ன தூக்கு மாட்டே செத்தான். எனக்கு வருமானம் எல்லாம் என்ன பண்றது, பொண்டாட்டி விட்டு தூக்கு மாட்டே செத்தான். இது மாதிரி இதெல்லாம் சூழ்நிலை அந்த எறாப்பண்ணையுடைய கெட்ட அமிலத்தன்மையால எறாப்பண்ணையால ஏற்படுது. பல தடவை இது பண்ணுங்க. சம்பந்தமா நான் ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு தொடர்றதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கிறேன், தொடர போறேன். சம்பந்தமா கலெக்டருக்கு 5 மனு கொடுத்துட்டேன். இது 2005 இது சம்பந்தமா பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் போராட்டம் செய்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தினாங்க. இனிமேல் எறாப்பண்ணை இருக்காதுன்னு. அது மிருக எறாப்பண்ணை இல்லைங்க, இல்லாத வச்சிருந்தாங்க. மறுபடியும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆரம்பிச்சு இந்த பெரிய பணக்கார வர்க்கங்கள் ஆரம்பிச்சு மறுபடியும் எறாப்பண்ணை வளர்ந்துன்னு வருதுங்க. வளர்ந்து வந்து இன்னும் அங்க விவசாயிகள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால இது அரசாங்கம் தலையிட்டு முறையான இது விவசாயிகள் வாழ்வு அந்த ஒரு 20-30 கிராம மக்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் அவங்க வாழறதுக்கும் இந்த அரசாங்கம் மெயின் வழி செய்யணும். இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த மாவட்ட அதிகாரிக சரியான நடவடிக்கையில இல்ல, அதான சொல்லுவேன். இந்த மாவட்ட கலெக்டருக்கு பல பென்ஷன் நாங்க கொடுத்தோம், பென்ஷன் இருக்குதுங்க எல்லாம் இப்ப கொடுத்தோம். அவங்க வந்து சரியான நடவடிக்கை, அதனால நாங்க கோர்ட்டுக்கு போற நிலைமையில இருக்கிறோம். இப்ப கோர்ட்டுக்கு போய் பொதுநல வழக்கு தொடர முயற்சி போட்டு இருக்கிறாங்க, அப்ளை பண்ணிருக்கிறேன். அது ஸ்டே கிடைக்காது, கோர்ட்டு முடிவு சொல்றது என்ன சொல்ல போது தெரியும், கோர்ட்டு சொல்லட்டுங்க. ஸ்டேக்கும் பிறகு அதுக்கு பிறகு அவங்க ஸ்டே போட்டும் கூட நடவடிக்கை எடுக்காத கண்டிஷன் எங்க அதிகாரிங்க மெத்தனத்தினால்தான் அந்த அழிவு எங்களுக்கு ஏற்படுது. விவசாயிகளுக்கு அந்த அதிகாரிகளை வான் பண்றது வந்து அரசாங்க கையில இருக்குதுங்க. அரசாங்கம் தான் அந்த அதிகாரிகளை வான் பண்ணி விழுப்புரம் மாவட்டத்தை காவந்து பண்ண மக்களை காவந்து பண்ணா அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகாரிகளை வந்து யாரு இதுக்கு காரணமோ அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து எங்க விவசாய மக்களையும் பொதுமக்களையும் குடிநீர் ஆதாரத்தையும் கால்நடைகளும் இந்த பறவைகளையும் காவந்து பண்றது அரசாங்கத்திட்ட இருக்குது. அரசாங்கம் காவந்து பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. அவங்களை நாங்க ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க. அந்த அரசாங்கத்துக்கு நாங்க வந்து இதை எடுத்து கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து நாங்க இந்த மரக்காணம் பகுதியிலிருந்து, கந்தாடு பகுதியிலிருந்து, வண்டிப்பாளையம், தேவிகுளம், நடுகுப்பம், கோட்டிக்குப்பம் இந்த பகுதியில் புதுப்பாக்கம் பகுதியிலிருந்து நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெருத்த நன்றி சொல்லுவோங்க. அவங்க கடவுளா நம்புவோம். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இது பொதுமக்களுக்காக இந்த பேட்டி எடுத்து பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் தந்தி டிவிக்கு நாங்க மிகுந்த நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹரி, உங்களோட கோரிக்கை பாத்தீங்கன்னா இந்த இறால் பண்ணை கழிவுகளோட தாங்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டதுக்காக அவங்க குற்றம் சாட்டிருக்காங்க. ஹரி,
ரைட். இந்த நிலையில மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் எழுப்பியிருக்கிறார். உப்பளங்கள், விவசாயம், இது மட்டும் அல்லாது சுற்றுச்சூழல் சார்ந்த சில கன்சர்ன் செய்திருக்கு. ஏன்னா சதுப்பு நில காடுகளுடைய பரப்பளவு தமிழ்நாட்டில் அரிதா பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா கருதக்கூடிய நிலையில அதற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில நம்முடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருள் செல்வன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இப்போ மரக்காணத்தை பொறுத்த வரைக்கும் எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த இறால் பண்ணைகள் கணிசமா இந்த சதுப்பு நில காடுகள்ல அமைந்திருக்கிறது, அந்த சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சதுப்பு நில காடுகளுக்கு சமீபத்துல சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய பள்ளிக்கரணைக்கு பக்கத்துல ஆகட்டும், இங்கே ஆகட்டும் நிறைய பாதிப்புகளை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? இதுல உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா என்ன பார்க்கிறீங்க நீங்க திரு அருள் செல்வன்? சார், இது இந்த மாதிரி இறால் பண்ணைகளை ஒழுங்குபடுத்தணும்ன்றதுக்காக இந்திய அரசாங்கம் 2005 கடற்கரை நீர் வேளாண்மைக்கான ஆணை ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதுக்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி 91 இருந்து இது நடைமுறைக்கு வருதுன்னு சொன்னாங்க. தெளிவா இந்த விஷயத்துல ஒரு இதுல ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கடல், அதாவது நீர் வேளாண்மை, உப்பு நீரோட தொடர்புடைய அந்த நீர் வேளாண்மை செய்யறதா இருந்தாலும், அது இறாலோ அல்லது மீன் வளர்க்கறதோ, எந்த விதமான அந்த வேலை செய்யணும், அந்த வேளாண்மை செய்யணும்னாலும் ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களை நெறிப்படுத்தி பதிவுக்கு உட்படுத்தணுன்றதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்து, இது மாவட்ட அளவில் இதுக்கான ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க அங்க விண்ணப்பிச்சு இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுல இந்த ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த ஃபார்ம் 1ன்றது பாத்தீங்கன்னா, ஒரு நீர் வேளாண்மை செய்யக்கூடிய ஒருத்தர் ஒரு இடத்துல இறால் குட்டையோ அல்லது வேற ஒண்ணு அமைக்கிறாருன்னா, அவர் அந்த ஃபார்மை பூர்த்தி செய்து அந்த அத்தாரிட்டி கிட்ட ஃபுல் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கிட்ட கொடுக்கணும். அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, இந்த இடம் யாருக்கு சொந்தமா, உங்க சொந்த இடமா இல்ல இது லீஸ்க்கு வாங்கினதா, அது அந்த இடத்த பத்தி முதல்ல கேக்குறாங்க. எவ்வளவு அளவுக்கு நீங்க நீர்பரப்பு உள்ள, நீர்பிடிப்பு பகுதி உள்ள எவ்வளவு வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு பக்கத்துல விளைநிலங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுல கேட்கப்பட்டிருக்கு. குடியிருப்பு பகுதிகள் இருக்கான்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. உப்பளங்கள் இருக்கான்னு கேட்டிருக்கு. கழிமுகங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை விட பாத்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமா அதுல முகத்வாரம் இருக்கா, அந்த மாதிரி மற்ற எல்லா விஷயங்களையும் அதுல கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பா இதுல இக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த அலையாத்தி காடுகள் இருக்கிறத பத்தியும் அதுல ஒரு குறிப்பு இருக்கு. அந்த மாதிரி இடங்கள் ஏதாவது இருக்கா, பேட் சென்ச்சுரிஸ் இருக்கா. ஏன்னா இந்த இறால் பண்ணைகள்னால அதுல இருந்து ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளியேற்றதுனால அந்த சூழலுக்கும் அந்த இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுனால அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்க்கு பக்கத்துல இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 200 மீட்டர் தூரம், அதாவது உயரலை மட்டம் சொல்றாங்க இல்லைங்களா, ஹைடைட் லைன்ல இருந்து 200 மீட்டருக்குள்ள எந்த செயல்பாட்டையும் அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. இது மட்டும் இல்லாம TRZ கடற்கரை ஒழுங்காக்கல் சட்டத்தின்படி அதுல இருக்கிற நிபந்தனைகள் உள்ள எல்லாமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அரசு உதவி பெறக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு அளிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குனாலே இருக்கு அப்படின்னு செயல்படுது, அந்த இடங்கள்ல சுற்றுச்சூழல் பாதிப்பு வருது, உப்பளங்களுக்கு பாதிப்பு வருது, அதே போல அலையாத்தி காடுகளுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நிறுவனம் இதை நெறிப்படுத்தக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி என்ன பண்றாங்க, அவங்க கவனத்துக்கு இந்த விஷயங்கள் கொண்டு போக செல்லப்பட்டிருக்கா, அந்த கமிட்டி இந்த விஷயங்களை பத்தி விவாதிச்சிருக்காங்களா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா, இவங்க ஈவன் ரினிவல் பண்ணும்போது கூட இவங்க 1 வருடத்துக்கு பிறகு 5 வருஷம் வரைக்கும் அந்த வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ரினிவல் பண்ணும்போது ரீகன்சிடர் பண்ண சொல்றாங்க. இவங்க சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டாங்களா, விதிமீறல் செஞ்சாங்களா அப்படின்னு பாக்கணும்னு சொல்லி அதுல சட்டங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த ஏஜென்சி, அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி கீழே செயல்படக்கூடிய அந்த மாவட்ட கமிட்டி என்ன பண்றாங்க, அவங்க அந்த விஷயத்துல அவங்க கவனத்துக்கு இந்த விஷயம் போச்சா, இந்த மாதிரி விஷயங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க பீரியாடிக்கலா இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை நெறிப்படுத்துறதுக்கான முயற்சி அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் சொல்றதை பார்க்கும்போது சரியான முறையில அவங்க செயல்படுத்தல, சரியான முறையில இந்த விஷயங்களை நெறிப்படுத்த தவறிட்டாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நன்றி திரு அருள் செல்வன். விதிகள் தெளிவாக இருக்கிறது. ஈக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் பகுதிகள், விவசாயம், நீர்நிலைகள்லாம் அருகாமையில் இருக்கும் பொழுது கடுமையான சட்டங்களும் ஒழுங்காற்று விதிகளும் இருக்கிறது. அது சரியாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறீங்க. உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக அதிகமான உப்பை உற்பத்தி செய்கிறது மரக்காணம். இதுல பிரச்சனை எழுந்திருக்கிறது. காரணம் இறால் பண்ணைகள்
வெளியேற்றக்கூடிய கழிவால உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குறை ஒரு பக்கம் என்றால், அது மட்டுமல்ல விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மீனவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியுடைய குடிநீர் ஆதாரத்துக்கு பிரச்சனை எழுந்திருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புகார் பட்டியல் நீள்கிறது. இதற்கான தீர்வு என்ன, யார் தலையிட்டு என்ன செய்ய வேண்டும், இதை இந்த நிகழ்ச்சியில விரிவாக பார்த்து வருகின்றோம். களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். அதே போல நம்முடைய விருந்தினர்கள் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். திரு கோதண்டபாணி மீனவர் சங்கத்துடைய தலைவர் நம்முடைய இணைந்திருக்கிறார். மீனவர்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. தற்போது இணைகிறார் திரு வரதன், உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தில் திரு வரதன். இப்பொழுது இது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது பிரதானமாக, உப்பு உற்பத்தி பெரிய அளவுக்கு இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. எந்த அளவுக்கு இந்த சமீப காலங்கள்ல உப்பு உற்பத்தி இந்த விவகாரத்தால பாதிக்கப்பட்டிருக்கு? இந்த விவகாரம் வரும்போது, அதாவது இறால் பண்ணைகள் உப்பளத்து அருகில வைக்கும் போது அவங்களும் கடல் தண்ணி உபயோகப்படுத்துறாங்க, நாங்களும் பண்றோம். அப்போ அங்க வந்து கழிவுநீர் வந்து கெமிக்கல் கலந்த கழிவுநீர் வர்றதுனால அதனால எங்களுக்கு வந்து அந்த சோடியம் வந்து, அதாவது உப்பு வந்து எங்களுக்கு சரியா இதாகல, பிடிக்கல. அப்போ அதனால எங்களுக்கு வந்து உற்பத்தி குறையுது. அந்த அடிப்படையில் தான் நாங்க வந்து இறால் பண்ணை வந்து நாங்க அந்த தண்ணி வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை அனுமதி வாங்கப்பட்ட முறையாக செயல்படக்கூடிய இறால் பண்ணைகளாலேயா இல்ல ரெண்டு முறையால் பண்ணா சரி, முறை இல்லாம செய்யலாம் சரி. பட் இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி திரு அருள் செல்வன்ட்ட பேசும்போது இதற்கு விதிகள் இருக்கு, பக்கத்துல வந்து உப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா, நீர்நிலைகள் இருக்கிறதா, அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகுதான் இதற்கான அனுமதியே வழங்கப்படணுங்கிறது விதி அப்படிங்கிறது. சோ பெரும்பாலான பணிகள் விதிகளுக்கு உட்பட்டு தான் இயங்குதுங்கிறது உங்களுடைய பார்வை. இல்ல, விதிகள் அப்படி வகுக்கலையா? ஏன்னா எல்லாருமே ஒரே சேனல் தான், பக்கியா சேனல் தான் எல்லாருமே தண்ணி எடுக்கிறோம். அது மாதிரி அந்த கழிவுல தான் எல்லாம் தண்ணி எடுக்கிறாங்க. அதே தண்ணியை ரீவன் பண்ணி எல்லாம் இது பண்ணி கழிவு அதுல தான் விடுறாங்க. அதை விடும்போது அந்த தண்ணியை நாங்க உபயோகப்படுத்தும் போது அந்த மாதிரி உற்பத்தி குறையுது. மாற்று தரப்பட்டு கேட்கும்போது உப்பு உற்பத்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இறால் உற்பத்தியும் முக்கியங்கிறது அவங்க இல்ல. இடைப்பட்ட தீர்வு என்ன? இல்ல, அவங்க எங்களுக்கு ஒண்ணும் அந்த ஆட்சேபம் இல்ல, அவங்க செய்யறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்ல. ஆனா இங்க அந்த தண்ணி வந்து எங்களுக்கு வராத பாத்துக்கணும், நேரடி அது கடலுக்கு போற மாதிரி. அதுக்கு விதிகள் இருக்கா? இப்படி ரிலீஸ் பண்ணணும், இந்த நச்ச கலக்காம பாத்துக்கணும், அந்த விதிகள் மீறப்படுது. ஆமா, ரைட். நான் இந்த நிலையில திரு கோதண்டபாணி அவர்கள்ட்டையும் கேட்க இருக்கின்றேன். மீனவர்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், கடலை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறீங்க. இதுக்கு இடைப்பட்ட தீர்வு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மீனவர்கள் வந்து இப்ப பாதிக்கப்படுறான்னு சொன்னா எந்தெந்த வகையில்ன்றதை நான் சொல்றேன். அதாவது அந்த கழிவு நீர் ஆத்து வழியா போய் முகத்துவாரத்துக்குள்ள, அதாவது சங்கமமாவது கடலும் ஆறும், அது உள்ள கலந்து உள்ள போகும்போது மீனுடைய முட்டைகள் எல்லாம் அந்த கெமிக்கல்ல அழிஞ்சு போகுது. இரண்டாவது மீன் உற்பத்தி குறைஞ்சு போகுது. மீன் உற்பத்தி குறைய குறைய மீனவனுடைய வாழ்வாதாரம் குறையுது, மேலும் மீன் உற்பத்தியும் குறையுது. அதனால அந்த தண்ணி வராத அளவுக்கு என்ன இந்த அரசு செய்ய முடியுமோ அதை செஞ்சா மீனவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒண்ணு. இரண்டாவது, அந்த உப்பு வந்து உற்பத்தியாளர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னா இந்த கெமிக்கல் கலந்த உப்பு தயாரிக்கிறதுனால அதை பத்தி தெரிஞ்சவங்க அந்த உப்பை வாங்குறது இல்லை. அப்போ அந்த உப்பு தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. 2. 3வது, அந்த உப்பளத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. உப்பு வாரினாதான் அவங்களுக்கு அந்த தொழில் இருக்கும், உப்பு வாரலன்னா அந்த தொழிலாளருக்கு அங்க வேலை இல்லை, அவங்க பாதிக்கப்படுறாங்க. நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, குடி தண்ணீர் குடிக்க முடியல. அது மாதிரி அந்த தண்ணி பக்கிங்காம் கால்வாயில் கலக்காம, அதாவது அந்த ஆத்திலேயே தண்ணி எடுத்து இறாவை உற்பத்தி பண்ணி உற்பத்தி ஆன பிறகு அதே தண்ணியை அந்த கழிவுலயே விடுறாங்க. அந்த தண்ணியை சுத்தகரிப்பு பண்ணி விடுறதுக்கு ஏதாவது இந்த அரசு ஏற்பாடு பண்ணுமா, இந்த அதிகாரிகள் ஏற்பாடு பண்ணுவாங்களான்றதான் என்னுடைய கேள்விக்குறி. இதை வந்து எஃப்ளூயன்ஸ் விடுவதுதான் இதற்கான தீர்வு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த நிலையில அவரும் அதைத்தான் பதிவு செய்கிறார். மரக்கணத்துல கேட்கும்பொழுது நிறைய சமூக ஆர்வலர்கள் இந்த கருத்தான் பதிவு செஞ்சிருக்காங்க. சமீபத்தில் உப்புடைய தரம் இதனால கெட்டிருக்கிறது, உப்பு இந்த துறையை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். நீங்க இந்த உப்பு உற்பத்தியாளர் சங்கத்துடைய பிரதிநிதி, எந்த அளவுக்கான வணிக ரீதியான பாதிப்பு இதனால் ஏற்பட்டு? எங்களுக்கு வந்து அந்த தண்ணியை உபயோகப்படுத்தினாலே இதனுடைய கலவை மாற்றம், அந்த கெமிக்கல் போட்ட உடனே அந்த சோடியம் வந்து உங்களுக்கு அந்த உப்புடைய தன்மை வந்து அதுல நீத்து போகுது. அதனால எங்களுக்கு பாதிப்பு தான்.
எந்த அளவுக்கு வணிக ரீதியான பாதிப்பு? ஏன்னா லட்சக்கணக்கான குவாலிட்டி வந்து உங்களுக்கு குறையுது இல்லையா? இல்ல குவாலிட்டியில தான் இப்ப பிரச்சனை. ஆமா, குவாலிட்டி ரெண்டுமே குறையும். ரைட். ஏன்னா தூத்துக்குடி இப்போ ஒரு காலத்துல வந்து மரக்காணம் உப்பு தான் நம்பர் 1ல இருந்தது. அப்புறம் தூத்துக்குடி இதை விட நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வேதாரண்யம் எங்களுக்கு கீழே இருந்தது. இன்னைக்கு வந்து தூத்துக்குடி வேதாரண்யம் அடுத்துதான் மரக்காணம். இது இன்னும் பின்ன போயிடுமோ வாய்ப்பு இருக்குது. ரைட். இந்த நிலையில இது மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் பாதிப்புகள் பற்றியும் கன்சர்ன்ஸ் எழுந்திருக்கிறது. இதை தாண்டி குடிதண்ணீருக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற குறை அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பதிந்து கேட்டோம். மரக்காணத்திலிருந்து எமது செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். கோபிநாத், உப்பளங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விரிவா பார்த்தோம். மீனவர்கள் கூட இதனால் நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னதை கேட்டோம். சுற்றுச்சூழலுக்கு சதுப்பு நிலக்காடுகள் கணிசமா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. குடிநீருக்கு ஏதேனும் பிரச்சனை எழுந்திருக்கிறதா? குடிநீருடைய தன்மை இந்த ஒரு எஃப்ளூயன்ஸ்னால, இந்த கழிவு நீர்னால மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? விவசாயிகள் அவங்களுடைய குற்றச்சாட்டை வச்சாங்க. குடிநீருக்கு ஏதேனும் இதனால பாதிப்பு இருக்கு? சரி, இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா குடிநீரை பத்தி பேசுறதுக்கு இந்த பகுதி சார்ந்து வந்திருக்காங்க. அதாவது இவங்களோட குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா இந்த இறால் பண்ணை கழிவுகளால இவங்களோட அந்த குடிநீர் வந்து முற்றிலுமா பாதிக்கப்பட்டதா அவங்க சொல்லிருக்காங்க. இப்ப அவங்ககிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார், இப்போ இந்த குடிநீர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? உங்களோட குற்றச்சாட்டு என்ன? சொல்லுங்க. குடிநீர் அடியோட பாதிச்சுக்குது. இங்க வந்து உபரி நீர் தான், இப்ப எறாப்பண்ணின் காரணத்தினால உபரி நீர் தான் அதிகமா சுரக்குது. அதனால குடி தண்ணீர் நாங்களே 5 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு தான் போய் எங்களுக்கு குடி தண்ணீரை வந்து இருக்குது. மேற்படி உப்பாளத்துல வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் உப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏக்கர்ல 2000 மூட்டை பாரும். இப்போ ஒரு ஏக்கருக்கு 500 மூட்டை தான் பாருது. இது 5 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருந்த எறாப்பண்ணை தண்ணி வர்றதுனால ஏக்கருக்கு 1500 மூட்டை குறைஞ்சு போச்சு. இப்ப அருகாமையில எறாப்பண்ணை வளர்த்தா எங்க பகுதியில கிட்டத்தட்ட இதை நம்பி கிட்டத்தட்ட 3500 பேர் இங்க வேலை செய்யறாங்க உப்பளத்துல. இந்த உப்பளத்துல வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. இதை நம்பி உப்பு உற்பத்தி பண்றவங்க 150 பேர் உற்பத்தி பண்ணி இருக்காங்க. இந்த உப்பு தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்தை வகுது. தூத்துக்குடி முதல் இடம், 2வது இடம் மரக்காணம் தான். மரக்காணத்துக்கு அடுத்து தான் தமிழ்நாட்டில் மற்ற ஏரியா. இந்த உப்பளத்தினால கிட்டத்தட்ட 3500 பேருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுதுன்னு கேள்விக்குறியா இருக்குது. அது இல்லாம கரிப்பாளை பகுதியில கிட்டத்தட்ட 5000 பேர் வசிக்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில இறந்துட்டாங்களோ அவங்க அடக்கம் பண்றதுக்கு இங்க எறாப்பண்ணை அருகாமையில் தான் அடக்கம் பண்றது. அங்க அடக்கம் பண்ணிட்டு பக்கத்துல குட்டையில தான் குளிச்சிட்டு போறது வழக்கம். ஆனா இப்ப எறாப்பண்ணை போறதுனால அதையும் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகுது. இப்ப அடுத்து சார், குடிநீர். இப்ப குடிநீர் உங்க பகுதியில் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? உங்களோட கோரிக்கை அரசுக்கு என்ன வைக்கிறீங்க? கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சார், ஒரு 30 அடி 40 அடியிலே இவங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாலுமே வந்து ஒரு மாதிரி ஓவர் தண்ணி தான் வந்து அதிகமா கிடைக்குது. தண்ணி தன்மையான தண்ணி தான். ஏன்னு பாத்தீங்கன்னா எறாப்பண்ணை கிட்டத்தட்ட ஒரு 1000 பண்ணை கிட்ட வந்து மரக்காண சரௌண்டிங்ல இன்னும் அரௌண்ட் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் விட்டு அமைஞ்சுள்ள இப்ப எறாப்பண்ணில இருக்கிற கழிவுகள் தண்ணி எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் எடுக்கிறாங்க சார். அதை எடுத்து ஒரு பண்ணையில வந்து தம் பண்றாங்க. அதை ப்ளீச் பண்ணி இன்னொரு பண்ணைக்கு வந்து விட்டு அதுல குஞ்சு விடுறாங்க. அதுல வந்து நிறைய மெடிசன்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 1.5 மாசம் கழிச்சு அந்த தண்ணி என்ன பண்றாங்க, வித்தவுட் ட்ரீட்மெண்ட் வந்து அப்படியே பக்கிங்ஹாம் கால்வாயில திறந்து விடுறாங்க. இந்த தண்ணி எல்லாமே என்னன்னா ஓவரா அப்படியே இங்கேயே தம்பா வர்றது. இது வந்து நிலத்தடி நீர்ல அப்படியே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊறி இந்த பகுதியில் இருக்கிற இந்த நிலத்தடியில் அப்படியே ஊறி இந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா 4 அடியில் வந்து 150 அடியில் போர் படுறவங்க தண்ணி வந்து நல்ல தண்ணி இல்ல. கந்தாடு பகுதி, இந்த சுத்து வட்டார பகுதியில் கந்தாடு வந்து மினரல் வாட்டர் மாதிரி இருக்கு சார். திண்டிவனத்துக்கு தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. மரக்காணம் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி வந்து 4 அடியில் கெட்டு போயிட்டு இப்ப நம்ம குறும்பரத்துல எடுத்துட்டு வரோம் சார். ஃபாரஸ்ட் அடியில இருந்து அங்க மட்டும் தான் நல்ல தண்ணி கிடைக்குது. இதே போக்கு காலத்துக்கு நீடிச்சுன்னா வருங்காலத்துல இந்த சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே குடிக்க தண்ணி கிடைக்காது சார்.
முன்னாடி ஆல்ரெடி செஞ்சு திண்டிவனம் எல்லாம் காஞ்சி போன ஏரியா, விழுப்புரம் எல்லாமே மரக்காணம் பகுதி தான் கொஞ்சம் பசுமையான இதுவா இருந்து, அது இந்த எறா பண்ணையெல்லாம் முழுசுமா அழிஞ்சு போச்சு சார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வித்தவுட் ட்ரீட்மெண்ட் தான். எல்லா மெடிசன் கொட்டுறாங்க, அதை வந்து மறுசுழற்சி பண்ணி அந்த தண்ணி இருந்து வெளியில கொட்டுறது கிடையாது. அப்படியே வித்தவுட் ட்ரீட்மெண்ட் அப்படியே திறந்து விட்டு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான டன் வாட்டர் சார், வேஸ்ட் வாட்டர் வந்து அப்படியே கலக்குறாங்க. இது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லியாச்சு, மாவட்ட அதிகாரிக்கு சொல்லியாச்சு, தமிழ்நாடு சிஎம் செல்லுக்கு கொடுத்தாச்சு, மக்கள் பல்வேறு போராட்டம் நடத்தியாச்சு. யானே தெரியல சார், எல்லா கட்சிகளும் சேர்ந்துருந்தாலும் அப்படியே கண்டும் காணாம இதை அப்படியே கண்மூடித்தனமா அப்படியே வச்சிட்டு இருக்காங்க சார். வருவாங்க, கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கலெக்டர் பார்வையிடுவாங்க, அடுத்த மாசம் இது எவிக்ஷன் சொல்லுவாங்க, ஆனா அதுக்குள்ள பேசி சரி பண்றாங்க சார். இதே மாதிரி கடந்த 2000 இருந்து நாங்க போராடி சார், இதுக்கு தீர்வே கிடைக்கல. இது வாட்டர் பொல்யூஷன் மட்டும் இல்ல, இங்க நிலமும் கெட்டு போச்சு, நீரும் கெட்டு போச்சு, மக்களோட வாழ்வாதாரம் கெட்டு போச்சு, விவசாயம் கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு சார். எங்களுக்கு வந்து இந்த மிகப்பெரிய தீமையில இருந்து நம்ம எங்க மக்களை காப்பாத்துறதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை உடனே எடுத்து கேட்டுக்கிறோம் சார். அது பாத்தீங்கன்னா இவங்களோட கோரிக்கை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் உடனடியா தலையிட்டு தங்களோட வாழ்வாதாரத்தையும் குடிநீரையும் முறைப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அடி ரைட். இந்த நிலையில திரு அருள் செல்வன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு அருள் செல்வன், இதற்கான ஒரு சரியான லெஜிஸ்லேஷன் இருக்கிறதா? இது மாதிரியான மீறல்கள் நடக்குது, இதனால பல விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்க, இதை முறைப்படுத்துறதுக்கு சரியான மெக்கானிசம், சட்டங்கள், விதிகள் இருக்கிறதா? அது மீறப்படுமையானால் அதற்கான தண்டனையும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதா? சார், இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த சட்டம் இதுல வந்து அனுமதி வாங்குறதுலயே முதல்ல வந்து எந்தெந்த வகையில வந்து பாதிப்பு வரும், அதை எப்படி தடுக்கணும்ன்ற விஷயங்கள் கேள்விகளா வைக்கப்பட்டிருக்கு. அதுல சரியான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மக்களோட பொறுப்பு, நம்ம தான் இருக்கோம். ஏன்னா அதை கண்காணிக்கக்கூடிய கவர்மெண்ட் மெக்கானிசம், அந்த நிறுவனங்கள், அந்த அத்தாரிட்டியோட டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியோ அல்லது அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கண்காணிப்பு ஒழுங்கா செஞ்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இருக்காது. அவங்க செய்யாதனால இந்த பிரச்சனை வர்றதுனால அதை செய்ய வேண்டிய ஒரு பேரலல் அந்த மானிட்டரிங் போர்ஸா வந்து அந்த பகுதி மக்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீங்க சொல்லும் போது அந்த உப்பளம் சார்ந்த மக்கள், உப்பள தொழில் ஈடுபடக்கூடியவர்கள், மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்க. அப்ப இந்த பேரலல் மானிட்டரிங் வேணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல தெளிவா ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து பண்ணை, அந்த மீன் வளர்ப்போ அல்ல இறால் வரப்போ அந்த மாதிரி பண்ணைகள் நடத்தினால் அது அவர்களுக்கு வந்து 3 ஆண்டு சிறை தண்டனையும் 1 வருடம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் வரை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மட்டுமே வந்து நீதிமன்றத்துல வந்து நடவடிக்கை செய்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் கீழே. ஆனா இந்த சட்டத்தின் கீழே தான் அப்படி இருக்க தவிர பிற சட்டங்கள் இருக்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டங்கள் மூலியமா நாம என்ன பண்ணலாம்னா முறையீடு செய்யலாம். வந்து இந்த மாதிரி இதனால இந்த சூழல்னால இது பாதிக்குது, இந்த இடத்துல இவங்க கொடுத்த அனுமதி வந்து தவறாக தகவல்கள் அளிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு, ஆகவே இதை வந்து இந்த அனுமதி ரத்து செய்யணும், தவறா கொடுத்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முறையா புகார் செஞ்சிருக்கணும். இந்த விஷயங்களை கண்காணிப்பு செஞ்சு அதை புகார் செஞ்சிருந்தாதான் நம்ம நீதிமன்றத்துக்கு போக முடியும். அப்ப மக்கள் வந்து தங்கள் பகுதிகளில் என்ன நடக்குது, என்ன இயற்கைக்கு கேடான விஷயம், நம்ம வாழ்விடத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் என்ன பாதிப்பு வருகிறதுன்ற விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த வந்து புகார் செய்து அந்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரைட். சட்டப்பூர்வ வாய்ப்புகள் இல்லாமல் இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. இறுதிக்கட்ட கருத்துக்கள் உங்கள் இருவர்த்தையும் கேட்க இருக்கின்றன. உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? உப்பள தொழில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, நாங்க தூத்துக்குடியை விட முன்னிருந்தோம், இப்ப ரொம்ப பின்ன போயிட்டோம் அப்படிங்கிறீங்க. உங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? எங்களுக்கு 2 கோரிக்கை இருக்கு. எப்படின்னா, ஒரு பக்கம் இறால் பண்ணையுடைய பாதிப்பு, இன்னொரு பக்கம் அரசாங்கமே எங்க திட்டமிட்டு ஒரு சதி செய்யுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே உள்ள அரசாங்கம் என்ன பண்ணிடுதுன்னா, நாங்க வந்து உற்பத்தி வந்து 102 ரூபாய் மாதிரி பண்ணியிருந்தோம், 200 ரூபான்னு. இப்ப 2000 ஆயிட்டாங்க. ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய் கட்ட சொல்லிட்டாங்க. அப்போ எங்களால கட்ட முடியாது, எங்களுடைய லாபத்தோட அதிகமா போயிடுது, எங்களுடைய வாழ்வாதாரம் அதுல போயிடுது. அது இல்ல, அது வேற விவகாரம். இல்ல, எங்களுக்கு உள்ள பின்னடைவு இந்த பின்னடைவும் இருக்கும்போது இதுவும் சேர்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வருத்தமாக இருக்கிறது. இது சார்ந்து இதை முறைப்படுத்தணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை, இறால் பண்ணை சார்ந்து. ஆமா, இறால் பண்ணை சார்ந்து இதையும் முறைப்படுத்தாத எங்களுக்கு தொழில் செய்ய முடியும். இது மட்டும் இறால் பண்ண மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ரைட். பாதிப்புகள் பலவாக இருக்கிறது அரசாங்கத்துடைய. இந்த நிலையில நான் உங்கள்கிட்டையும் கேட்க இருக்கின்றேன் திரு கோதண்டபாணி, இதற்கான ஒரு சட்ட வாய்ப்புகளும் இருக்கிறது, மெக்கானிசம் இருக்கிறது, சட்டங்கள் ஏற்கனவே இருக்கிறது அப்படின்னு திரு அருள் செல்வன் சொல்கிறார். நீங்க இந்த விவகாரம் எப்படி தீர்க்கப்படணும்னு கருதுவீங்க? அதாவது சார், இந்த இறா பண்ணையினுடைய விவகாரத்துல
நேர்மையா அதிகாரிகள் நடப்பார்களேயானால் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஆனா இதுல எத்தனையோ எறா பண்ண சட்ட ரீதியா அதாவது சட்ட ரீதியா அதை பண்றதுக்கு என்னென்னன்றதை அது அதிகாரிகள் மூலியமா தான் செஞ்சாகணும். இந்த எறா பண்ணை எப்படி எல்லாம் வைக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன அனுமதி வாங்கணும், எப்படி எப்படிலாம் அதை பண்ணணுன்றது பொதுமக்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் தெரியாது. இது அதிகாரிகளுக்கு தான் முழுக்க முழுக்க தெரியும். ஆனா அந்த அதிகாரிங்க அவங்களுக்கு ஒத்து போறாங்க. எறா கம்பெனியுடைய ஓனருக்கும் அதிகாரிகளுக்கும் முக்கிய தொடர்பு. அந்த தொடர்புல அதனுடைய சட்ட திட்டங்களை அவங்களால எடுக்க முடியல. 1. 2, மின்சாரத்தை அவங்களுக்கு தனியா கொடுக்க திருப்பி. இப்ப கூட அந்த மின்சாரத்தினுடைய ஏஐ இப்ப மரக்காணத்தில் இருக்கிற ஏஐ கூட ஒரு 2 மாதம் முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த எறா கம்பெனிக்கு இவர் மின்சாரத்தை கொடுக்கிறாருன்ற மாதிரி ஒரு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 2-3 மாசம் முன்னாடி. இப்படி எல்லாம் நடந்திருக்குது. அதனால மின்சாரமும் வீட்டுங்களுக்கு சரியா கிடைக்கல. இவ்வளவும் காரணம் அது எறா கம்பெனி. அதனால அதிகாரிகள் யாருமே முழு மனதோட நடவடிக்கை எடுக்கல. அந்த சட்டத்திட்டத்தை இருக்குமே ஆனால் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். உப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ இறால் உற்பத்தியும் நம்ம தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எது நடந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. எல்லாருமே விதிகளை மீறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. விதிமீறல்கள் இருக்குமே ஆனால், அதனால் பாதிப்புகள் இருக்குமே ஆனால் அதை தடுக்க வேண்டும். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிப்புகளில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களையும் பாதிக்கப்படக்கூடிய சுற்றுச்சூழல், விவசாயம், உப்பளம் இதெல்லாமும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை தான் இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்கள் வழங்கிய எமது செய்தியாளர் கோபிநாத், அரங்கத்திலிருந்து கருத்துக்களை வழங்கிய 2 சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தொலைபேசி வாயிலாக தன்னுடைய பார்வையை பதிவு செய்த திரு அருள் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.